Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா உங்க ஆதரவு மட்டும் இல்லனா என்னால எந்த வீடியோமே பண்ண முடியாது. என்னடா தொடர்ந்து சைக்காலஜிக்கல் படமாவே போட்டுட்டு இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சரி ஒரு சேஞ்சுக்காக இந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றேங்க. சோ கண்டிப்பா உங்களோட ஆதரவை இந்த படத்துக்கும் கொடுங்க. படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னா, சுறாவெல்லாம் ஆராய்ச்சி பண்ற சில சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க கடலுக்குள்ள ஒரு சுறா மீனை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வழக்கத்துக்கு மாறா அபரிவிதமா வளர்ந்துட்டு போகுது. ஒரு கட்டத்துல அந்த மீன் சில காரணங்களால ஊருக்குள்ள வந்துடுதுங்க. அந்த நேரம்னு பார்த்துதான் அந்த ஊர்ல ஒலிம்பிக்ஸ் போட்டி நடத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒலிம்பிக்ஸ் நடக்கிற இடத்துல 100க்கும் மேற்பட்டவங்க நீச்சல் அடிக்கிறாங்க. அங்க அந்த மீன் மட்டும் இல்லாம பல சொரா மீன்கள் வந்துருது. அப்ப அவங்களோட கதி என்ன ஆகும்? அதை எல்லாத்தையுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்ச படம் தான் அண்டர் பாரிஸ். இது 2024ஆம் ஆண்டு பிரெஞ்சு மொழியில ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஹாரர் மூவிங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த தமிழ் நண்பன் வாய்ஸுக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம். படத்தோட ஆரம்பத்துல நார்த் பசிபிக் கடலை காட்டுறாங்க. அதுல குப்பை கூலம் எல்லாம் மிதந்துகிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியா இருக்கு. அங்க ஒரு ரிசர்ச் டீம் கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது அந்த டீமோட ஹெட் சோஃபியான்ற நம்ம படத்தோட ஹீரோயினையும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிறிஸையும் காட்டும்போது அவங்க மனுஷங்க போடுற இந்த குப்பையினால கடல் வாழ் உயிரினங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுதுங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு அவங்க சில வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷார்க் கிட்ட இருந்து சிக்னல் கிடைக்குது. இதனால கிறிஸும் கூடவே சில பேரும் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கடல்ல குதிக்கிறாங்க. சோஃபியா கண்ட்ரோல் ரூம்ல இருந்துகிட்டு கிறிஸையும் அவரோட டீமையும் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. கடல்ல நீந்தி போயிட்டு இருக்க அந்த டீம் ஒரு பெரிய இறந்து போன திமிங்கலத்தோட டெட் பாடியா பாக்குறாங்க. அத பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மிருகம் அதை பயங்கரமா கடிச்சு கொதறனா மாதிரி இருக்கு. அத அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்கள சுத்தி சில சொரா மீன்கள் வட்டம் போடுது. ஆனா அதுங்க பாக்குறதுக்கு எதையோ பார்த்து பயந்து அங்க வந்திருக்க மாதிரி தெரியுது. ஆனா சில நேரங்கள்லயே ஒரு 7 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பெரிய சொரா மீன் கிறிஸ நோக்கி வருதுங்க. இந்த மீனை தான் இவங்க எத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சோஃபியா அப்படியே ஷாக் ஆடுறாங்க. ஏன்னா அது சில மாதங்களுக்கு முன்னாடி தான் 2 மீட்டர் இருந்திருக்கு. இதை பார்த்த கிறிஸும் பயந்து போய் அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லும்போது சோஃபியா கிறிஸ் கிட்ட எனக்கு லில்லித்தோட சாம்பிள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சொரா மீனுக்கு அவங்க லில்லித்னு பேர் வச்சிருக்காங்க. இதனால கிறிஸும் ஒரு ஈட்டி எடுத்து அந்த மீன்ல இருந்து சாம்பிள் எடுக்கலான்னு குத்துறாரு. இதுதாங்க அவர் பண்ண பெரிய தப்பு. பதட்டமான அந்த சொரா மீனும் அந்த டீமை சுத்தி சுத்தி வட்டம் போட்டுட்டு இருக்கு. அவங்க அந்த மீன் கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள கண்ணுமிக்கிற நேரத்துல அந்த மீன் அந்த டைவர்ஸ் எல்லாரையுமே பீஸ் பீஸா கடிச்சு கொதறுதுங்க. இத பார்த்து பயந்து போன சோஃபியாவும் ஒரு கன் எடுத்துக்கிட்டு அவங்களும் தண்ணியில குதிக்கிறாங்க. உள்ள போன அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டோட கை மட்டும் மிதந்துட்டு வருது. அந்த நேரத்துல அந்த சொரா மீன் அவங்கள நோக்கி வருதுங்க. அவங்க அது கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களோட கால் அங்க இருந்த ஒரு ஃபிஷிங் நெட்ல மாட்டிக்குது. அந்த ஷார்க்கும் அந்த நெட்டை புடிச்சு இழுத்துக்கிட்டு கடலோட ஆழத்துக்கு வேகமா நீந்தி போதுங்க. கடலோட ஆழத்துல அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்ன்றதுனால அழுத்தம் தாங்க முடியாம சோஃபியாவோட காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவங்களும் எப்படியோ போராடி அந்த ஃபிஷிங் நெட்டை கட் பண்ணி கடலுக்கு மேல வந்து சேர்றாங்க. அப்படியே படத்தை கட் பண்ணி 3 வருஷம் கழிச்சு காட்டும் போது சோஃபியா ஒரு மரைன் சென்டர்ல இன்ஸ்ட்ரக்டரா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு இவங்க தான் காரணம்ன்ற குற்ற உணர்ச்சி அன்னையில இருந்து இருந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் சோஃபியாவை மீகான்னு ஒரு ஸ்டூடெண்ட் மீட் பண்றா. மீகா சோஃபியா கிட்ட நான் உங்களோட பெரிய ஃபேன், நீங்க ட்ராக் பண்ண அதே ஷார்க்க தான் நாங்களும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. மீகாவும் சோஃபியாவை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு பிரைவேட் என்ஜிஓக்கு கூட்டிட்டு போறா. அங்க போய் பார்த்த பிறகுதான் சோஃபியாவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியாம இந்த பசங்க ஷார்க்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் அதுங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு பண்ணாலும் இது ஆபத்தானதுன்றது சோஃபியாக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சோஃபியா பென்ன்ற ஒரு ஹேக்கர் பொண்ணை மீட் பண்றா. அவ தான் கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த ஷார்க்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ சோஃபியா கிட்ட அந்த ஷார்க் லில்லித் பாரிஸ்ல இருக்கிற ஜென் ரிவருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு அப்படின்ற தகவலை சொல்றா. சோஃபியா இதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஏன்னா சுறா மீன்களால உப்பு தண்ணியை தாண்டி ஃப்ரெஷ் வாட்டர்ல சர்வைவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீகா அதுக்கு என்ன சொல்றான்னா, கடல் ரொம்ப பொல்யூட் ஆனதுனால சில சுறா மீன்கள் ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழறதுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்றா. மீகாவோட எண்ணம் என்னன்னா, எப்படியாவது லில்லித்த இந்த ஆத்துல இருந்து காப்பாத்தி அந்த கடல்ல போய் விடணும்னு தான். இதுக்காக தான் அவ சோஃபியாவோட ஹெல்ப் கேட்கறதுக்காக அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா இது ஒரு டேஞ்சரஸான ஐடியான்னு புரிஞ்சுக்கிட்ட சோஃபியாவை அங்க இருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த சோஃபியா அந்த ஷார்க்கை ட்ராக் பண்றதுக்காக அவங்க கம்ப்யூட்டர்ல இருந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்க ஷாக் ஆகுற மாதிரி அது இப்ப பாரிஸ்ல இருக்கிற ஆத்துக்குள்ள இருக்குங்க. மீகாவும் பென்னும் ஒரு போட் எடுத்துக்கிட்டு நைட்ல யாருக்கும் தெரியாம அந்த ஆத்துக்குள்ள போன உடனே மீகா இப்போ ஸ்விம் பண்றதுக்காக ஸ்விம்மிங் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஆத்துக்குள்ள குதிக்கிறா. அவ அந்த ஆத்துக்குள்ள தேடிட்டு இருக்கும் போது ஒரு கார் அதுக்குள்ள மூழ்கி கிடக்கிறத பாக்குறா. அந்த கார் முழுக்க ஏதோ பயங்கரமா கடிச்சா மாதிரி தடம்லாம் இருக்கு. அப்பதான் அவளுக்கு இது லில்லித்தோட வேலையா தான் இருக்கும்ன்றது புரியுது. மேல போட்ல இருக்கிற பென்னும் போலீஸ் வராங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு மீகா உடம்புல கட்டி இருந்த கயத்தை இழுத்து இழுத்து சிக்னல் கொடுக்குறா. ஆனா இந்த மீகா பொண்ணு லூசுத்தனமா
இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருக்கிறதுக்காக அந்த கயத்தை கழட்டி விட்டுறா. அவ அந்த ஆத்துக்குள்ள தேடிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய உருவம் அவளை சுத்தி சுத்தி வரா மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகுது. இதனால பயந்து போன அவளும் நீந்தி கரைக்கு போறா. மேல போன மீக்காவை போலீஸ்காரங்க வெல்கம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரர் அதில்ன்றவரு அந்த ஆத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி மீக்காவை கேட்கும்போது, நான் அந்த ஆத்துக்குள்ள ஒரு ஷார்க்கை ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட அதிலும், ஆத்துக்குள்ள எப்படிமா ஷார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ரூமுக்குள்ள வந்து ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நமக்கு சோஃபியாவை காட்டும் போது அவங்க அந்த ஆத்துக்குள்ள அந்த ஷார்க்கை ட்ராக் பண்ணிக்கிட்டு அங்க சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஷார்க் பக்கத்திலே இருக்க மாதிரி தோணுது. அதே நேரத்துல ஒரு சின்ன பொண்ணு அந்த ஆத்தங்கரையில விளையாடிட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த போலீஸ் ஆபீசர் அதிலும் அங்க வந்துட்டு மீக்காவை மீட் பண்ணி பேசும்போது ஒரு அடையாளம் தெரியாத பாடி அந்த ஆத்துக்குள்ள இருக்கிறதா சொல்றாரு. அவங்க அந்த பாடியை பார்த்த உடனே இது கண்டிப்பா லிலித்தோட வேலையா தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த போலீஸ் சீஃபை மீட் பண்ண போறாரு. இப்போ நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா கையை மீறி போயிட்டு இருக்குங்க. சோஃபியாவும் அந்த சீஃப் கிட்ட அந்த ஆத்துக்குள்ள ஒரு பெரிய சொரா மீன் இருக்குது அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனா அந்த சீஃப் அதை நம்புறதுக்கு மறுத்துட்டு அந்த ஆள் எப்படி செத்தாங்கிறத நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் சீஃப் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சோஃபியாவை பார்த்து கேக்குறாங்க. இதனால அதிலும் அவரோட டீமும் அந்த ஆத்துக்குள்ள டைவ் பண்ணி என்னதான் இருக்குன்றத பாக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. சோஃபியாவும் அவங்கள தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஆனா அதில் அந்த ஆத்துக்குள்ள இறங்கி சீஃப் கிட்ட ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்காக அந்த ஷார்க்கோட போட்டோவை எடுத்தே தீர்வுன்றாரு. அவங்களும் அந்த ஷார்க் இருக்கிற இடத்த வந்து அடைஞ்ச உடனே 3 டைவர்ஸ் அந்த ஆத்துக்குள்ள குதிச்சு நீந்தி போறாங்க. முதல்ல அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மீனை ஏதோ ஒண்ணு பாதி கடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதே நேரத்துல இந்த லூசு பொண்ணு மீக்கா தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரங்க அந்த ஷார்க்கை கொன்னுட போறாங்கன்னு சொல்லிட்டு அவ பென்னுக்கு கால் பண்ணி அந்த ஷார்க் உடம்புல இருந்து அந்த டிராக்கிங் டிவைஸ் ஆஃப் பண்ண சொல்லி சொல்றா. இதனால பென்னு அந்த ஷார்க்கோட உடம்புல இருந்து டிராக்கிங் டிவைஸ் ஆஃப் பண்ணி விட்டுறா. இப்போ அந்த ஆத்துக்குள்ள அந்த டைவர்ஸுக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்கள சுத்தி சுத்தி பெருசா வந்து போயிட்டு இருக்கு. டேய் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இங்க இருக்குடா. கரையில சோஃபியா அதில் கிட்ட உள்ள போனவங்கள உடனடியா மேல வரும்படி சொல்றாங்க. ஏன்னா அந்த ஷார்க்கோட உடம்புல இருந்த டிராக்கிங் டிவைஸ் ஆஃப் ஆனதுனால இப்போ அவங்களால அதை எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ண முடியல. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த 3 டைவரும் உயிரோட மேல வந்துடுறாங்க. அவங்க அதை கண்ணுல பாக்கலனாலும் கண்டிப்பா அந்த ஆத்துக்கு அடியில ஏதோ ஒண்ணு இருக்குன்றத அதில் கிட்ட சொல்றாங்க. அதிலும் அந்த டிவைஸ்ல சோனாரை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷார்க் அந்த தண்ணிக்குள்ளதான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப மறுபடியும் அந்த லூசு பொண்ணு மைக்காவும் சோசியல் மீடியால அந்த சொரா மீன் அந்த ஆத்துக்குள்ள இருக்கிறதாகவும் அதை போலீஸ்காரங்க கொல்றதுக்குள்ள அதை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறா. அடுத்த சீன்ல நமக்கு அந்த போலீஸ் சீஃப் அதில் சோஃபியா எல்லாருமே அந்த ஊரோட மேயர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் போறாங்க. இப்போ நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா பாரிஸ்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்க போகுதுன்றத மேயர் சொல்லிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க இருந்து பல பேர் அந்த ஈவென்ட்ல கலந்துக்க போறாங்க. இதுக்காக அந்த மேயர் பெருசா பிளான் போட்டுட்டு இருக்கும்போது சோஃபியா அந்த மேயர் கிட்ட இந்த ஆத்துக்குள்ள ஒரு பெரிய சொரா மீன் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா அந்த மேயர் சோஃபியா பேச்செல்லாம் கேட்காம இந்த ஈவென்ட்டுக்காக நாங்க பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு சொரா மீன் இருக்குதுன்றதுக்காக எங்களால இந்த ஈவென்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படியே அந்த மாதிரி ஒரு ஷார்க் அங்க இருந்தாலும் அதை என்ன 24 மணி நேரத்துல கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த காப்ஸ்க்கு அவங்க ஆர்டர் போட்டுறாங்க. இதனால அந்த குரூப்பா அந்த ஷார்க்கை உயிரோட பிடிக்கிறதுக்கு முடிவெடுத்து கிளம்புறாங்க. இப்பதாங்க படமே சூடு பிடிக்க போகுது. இப்ப சோஃபியா அந்த போலீஸ்காரங்க கூட பிளான் பண்ணும்போது அந்த சொரா மீனை எப்படியாவது நம்ம பிரிட்ஜுக்கு பக்கத்துல கூட்டிட்டு வந்து அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கமாக்கிட்டு அதை நேஷனல் மரைன் சென்டருக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த பெண் என்ன சொல்றான்னா அந்த ஷார்க் உண்மையிலேயே அந்த ஆத்துக்குள்ள இருக்கிற கேட்டகோம்ஸ்குள்ள இருக்குன்றத சொல்றா. தெரியாதவங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த கேட்டகோம்ஸ்ன்றது பிரான்ஸுக்கு அடியில அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற பல சுரங்கங்கள். அதுக்குள்ள பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட டெட் பாடிஸ் எலும்பு கூடு மட்டும் தாங்க இருக்கும். அது உண்மையிலேயே இன்னும் பிரான்ஸ் கடியில தான் இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம பென் என்ன சொல்றானா அவளோட ஃப்ரெண்ட் மைக்கா அந்த ஷார்க்கை காப்பாத்துறதுக்காக அவளோட சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து அந்த கேட்டகோம்ஸ்குள்ள போறா அப்படின்றத சொல்றா. ஏற்கனவே பென் அந்த ஷார்க்கோட டிராக்கிங் டிவைஸை ஆன் பண்ணிட்டதுனால இப்போ அதை ஈஸியா ட்ராக் பண்ணி மைக்கா அங்க போயிடுவா அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு சாயங்காலம் உடனடியா போலீஸ்காரங்களும் அந்த கேட்டகோம்ஸ்க்கு போயிடுறாங்க. அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி மீக்கா அவளோட சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த கேட்டகோம்ஸ்குள்ள தாங்க இருக்கா. யார் பேச்சுமே கேட்காம மீக்கா அந்த ஆத்துக்குள்ள குதிச்சு கையில அந்த டிராக்கிங் டிவைஸை பாத்துக்கிட்டே இருக்கா. சோஃபியாவும் அதிலும் அவளை தண்ணியை விட்டு வெளியே வர சொல்லி கத்துறாங்க. ஆனா அந்த பைத்தியக்காரி வரமாட்டாங்க. உனக்கு அது கையால தாண்டி சாவு. கொஞ்ச நேரத்திலே அவளை ஒரு பெரிய சொரா மீன் சுத்து போட ஆரம்பிக்குது. இதை எல்லாருமே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஷாக் தர மாதிரி கூடவே அந்த தண்ணியில இன்னொரு சின்ன ஷார்க் வேற இருக்குங்க. இதுல இருந்தாங்க நமக்கு தெரியுது லிலித் ஒரு குட்டியை வேற போட்டிருக்கு. இந்த மீக்காவும் அந்த ஷார்க்கை தொட்டுக்கிட்டே தடவி கொடுத்துட்டு இருக்கா. ஆனா இது ரொம்ப டேஞ்சர்னு தெரிஞ்ச அதிலும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு அவளை காப்பாத்துறதுக்காக போறாரு. ஆனா அவ அதிலோட கையை கடிச்சு விட்டுட்டு அந்த ஷார்க்கை நோக்கியே நீந்தி போறாங்க. ஆனா
அந்த லில்லித் ஷார்க் அந்த தண்ணில இருந்து குதிச்சு அப்படியே மீக்காவை செம்ம ஸ்டைல கடிச்சு கொள்ளுதுங்க. சாரிங்க, அந்த வீடியோல காட்ட முடியாது. இத பார்த்த எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்ப அங்க ரொம்ப பதட்டமா இருக்கிறதுனால அங்க இருந்த நிறைய பேர் அந்த தண்ணிக்குள்ள விழுறாங்க. கூடவே போலீஸ்காரங்களும் சில பேர் விழுறாங்க. பல பேர் இதுல கொல்லப்படுறாங்க. அதுல சில பேருக்கு கை காலு அதெல்லாம் போயிடுதுங்க. பெண்ணும் தவறுதலா தண்ணியில விழுந்த உடனே அவளால அந்த தண்ணியை விட்டு வெளியே போக முடியாதனால அவ மூழ்கி இறந்து போயிடுறா. அதே நேரத்துல அந்த லில்லித் ஷார்க்கும் அதோட குட்டியே கடிச்சு கொண்டுதுங்க. ஒருவேளை மீக்கா அதை தொட்டதுனாலே என்னவோ கடுப்புல அது குட்டியே கொண்டுடுது. அடிப்பட்ட எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு சோஃபியாவா அந்த போலீஸ்காரரும் அந்த இறந்து போன ஷார்க் எடுத்துட்டு வந்து ரீசர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஷார்க் ஃப்ரெஷ் வாட்டர்லயும் வாழறதுக்கு அடாப்ட் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோஃபியா இப்போ அந்த ஷார்க்கோட வயித்தை கிழிச்சு பார்க்கும்போது நிறைய குட்டிங்க அதுக்குள்ள இருக்குங்க. அவங்க இதை பார்த்து ஷாக் ஆடுறாங்க. ஏன்னா அந்த ஷார்க்கோட வயசே 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள வயிற்றுக்குள்ள எப்படி குட்டி எல்லாம் வர முடியும்ன்றது அவங்களுக்கு புரியல. ஃபர்தரா அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த சுறா மீன் இனப்பெருக்கம் பண்றதுக்கு ஒரு ஆண் மீனோட துணையே தேவையில்லைங்க. அதுவா தன்னோட குட்டிகளை உருவாக்கிக்குது. அப்பதான் சோஃபியாக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னன்னா லில்லித் ஷார்க் ஒரு புதுவிதமான ஸ்பீஷீஸ்ங்க. இத்தனை வருஷமா சயின்டிஸ்டுங்க யாரு கண்ணுலயுமே இதுங்கெல்லாம் படாம இருந்திருக்கு. லில்லித்த உடனே கொல்லலன்னா கடல் முழுக்க ஒரே சுறா மீனா தான் இருக்கும். அதனால நம்ம அதை கண்டுபிடிச்சு உடனே கொன்னாகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் மேயரோட ஆபீஸ்க்கு போய் நிலைமையை எடுத்து சொல்றாங்க. ஆனா அந்த ஈவென்ட்க்கு இன்னும் ஒரு நாள் இருக்கிறதுனால மேயரும் அந்த ஈவென்ட் எல்லாம் நிறுத்த முடியாது. இந்த சிச்சுவேஷனை மிலிட்டரி ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதனால சோஃபியா செம்ம கடுப்பாகி போலீஸ் கூட சேர்ந்து நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்கு சாயங்காலம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த டீம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கூடவே 2 பாம் ஸ்பெஷலிஸ்டையும் வர வச்சு அந்த பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. பிளான் ரொம்ப சிம்பிள் தான். தண்ணிக்குள்ள போய் அந்த சொரா மீனெல்லாம் பாம் வச்சு கொல்லணும். இது சிம்பிளாடா. அடுத்த சீன்ல அதிலும் சோஃபியாவும் அவங்க கடைசியா லில்லித்த பார்த்த லொகேஷன்ல போய் தண்ணியில குதிச்சு நீந்தி போறாங்க. போட்ல இருக்கிற ஒரு டீம் அவங்களுக்கு அந்த ஷார்க்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்றத லொகேஷன்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருமே அவங்க கையில ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. அது என்னன்னா அதுல இருந்து வர சவுண்ட் வேவ்ஸ் அந்த சொரா மீன் எல்லாம் ஈர்க்கக்கூடியது. அவங்களும் ரொம்ப நேரமா நீந்தி போன அப்புறம் லில்லித்தோட குட்டி போடுற இடத்துக்கு வந்து அடைஞ்சிடறாங்க. ஆனா அவங்களுக்கு ஷாக் ஆகிற மாதிரி ஒரே ஒரு சொரா மீன் கிட்ட வரலங்க. அவங்கள சுத்தி நூத்துக்கணக்கான சொரா மீன் சுத்திட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் கோலாகலமா ஆரம்பிக்குது. அடடடா, செம்ம சீன் இருக்கு மட்டும் தெரியுது. இப்ப நிறைய பேர் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேயரும் அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் நாங்க பக்காவா பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரத்துல அந்த தண்ணிக்குள்ள சோஃபியாவும் அதிலும் அந்த சோனார் டிவைஸை வச்சு அந்த சொரா மீன் எல்லாம் ஒரே இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பாம் எக்ஸ்பர்ட்ஸும் அந்த பாம்ஸை ஃபிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அதுல ஒருத்தர் அங்க இருந்த சொரா மீனுங்க கடிச்சு கொதற ஆரம்பிக்குதுங்க. இதனால பயந்து போன அந்த 3 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி நூத்துக்கணக்கான சொரா மீன் வட்டம் போட்டுட்டு இருக்கு. இப்போ அந்த இன்னொரு பாம் ஸ்பெஷலிஸ்ட் அந்த பாம் ஆக்டிவேட் பண்ணலான்னு போகும்போது அவரையும் அந்த சொரா மீனுங்க கடிச்சு கொதறி கொன்னுடுதுங்க. இப்ப அந்த பாம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுனால அது வெடிக்கிறதுக்கு சில நொடிகள் மட்டும் தான் இருக்கு. சோஃபியாவும் அதிலும் எப்படியோ நீந்தி தண்ணிக்கு மேல போயிடுறாங்க. கரெக்டா அந்த பாமும் வெடிக்குதுங்க. இதுல அங்க இருந்த எல்லா குட்டியும் செத்து போயிடுது. இப்ப அந்த போலீஸ்காரங்களும் அதில காப்பாத்தும் போது சோஃபியா மறுபடியும் நீந்தி அந்த தண்ணிக்குள்ள எதையோ தேடி போறாங்க. அப்பதான் லில்லித் அங்க இருந்து வெளியே நீந்தி வருதுங்க. உடனே சோஃபியாவும் சர்ஃபேஸ்க்கு நீந்தி போய் லில்லித் இன்னும் சாகலன்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள லில்லித் அந்த போட்டை அப்படியே அடிச்சு பறக்க விடுதுங்க. அதுல இருந்து போலீஸ்காரங்க தண்ணியில விழுந்த உடனே ஒரு போலீஸா கடிச்சு கொதறி கொல்ல ஆரம்பிக்குது. இப்போ சோஃபியாவும் அதிலும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அவங்கள எப்படியே நீந்தி போய் அந்த கவுந்து கடந்த போட்டு மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆனா இப்ப லில்லித் அவங்கள அட்டாக் பண்ணாம நேரா வேற எங்கேயோ நீந்தி போகுது. அது எங்க நீந்தி போகுதுன்னா அந்த காம்படிஷன்ல நிறைய பேர் நீச்சல் போட்டுட்டு இருக்காங்களே அந்த இடத்த நோக்கி போகுதுங்க. கொஞ்ச நேரத்திலே அது அங்க நீந்தி இருந்தவங்கள ஒருத்தரா கடிச்சு கொல்ல ஆரம்பிக்குது. அங்க இருந்த எல்லா மக்களும் ரிப்போர்ட்டர்ஸும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணியை அப்படியே சிகப்பு கலர்ல மாறுதுங்க. சில நேரத்திலே அங்க வந்த மிலிட்டரியும் அந்த சொரா மீனை நோக்கி சரா மாதிரியா துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதிலையும் சோஃபியாவையும் எப்படியோ தண்ணியில இருந்து காப்பாத்திடுறாங்க. இந்த ஆர்மியும் நிறுத்தாம அந்த ஷார்க்கை நோக்கி சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆத்துக்குள்ள ஏற்கனவே வேர்ல்டு வார் 2 காலத்துல இருந்து இருக்கிற சில குண்டுகள் வெடிக்க ஆரம்பிக்குது. அது வெடிச்ச உடனே அந்த பிரிட்ஜ் எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கடல் தண்ணி ஆத்துக்குள்ள வந்துடுதுங்க. இதனால அந்த ஊரே மூழ்க ஆரம்பிக்குது. இதுல அந்த ஊர்ல இருந்த பல பேர் இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சோஃபியாவும் அதில காப்பாத்தி ஒரு போட்ல படுக்க வச்சிட்டு இருக்கும்போது அவங்கள சுத்தி நிறைய ஷார்க் வட்டம் போட்டுட்டு இருக்கு. இப்ப பாரிஸ் நகரமே சுறாக்கள் வாழும் பகுதியா மாறிடுதுங்க. அதோட படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சது. என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அதே போல ஒரு லைக் கொடுத்து யூடியூபுக்கு உங்க கெத்த காட்டுங்க. மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.